மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. மங்கம்மா வர்சஸ் கங்கம்மா. மேஜிக்கல் மணி. கங்கம்மா அவளோட பேராசனால எத்தனை பிளான் போட்டாலும் அது எல்லாமே ஃபெயில் ஆகுது. அப்படி கங்கம்மா ஒரு நாள் தான் நினைச்ச மாதிரி ஒரு முறையாச்சும் வெற்றி பெறணும்னு கனவு கண்டுட்டு இருந்தா. அப்படியே காலம் கடந்து போச்சு. ஒரு நாள் மங்கம்மா வீட்ல ஏதோ வேலையில இருக்கும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச பத்மாங்கிறவங்க வந்தாங்க. பத்மாவை பார்த்ததுமே மங்கம்மா எந்திரிச்சு, பத்மா நீயா? வா வா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க, எப்படி இருக்க? நான் நல்லாதான் இருக்கமா. உங்க புருஷன் எப்படி இருக்கான்? அப்படியே குடிக்கிறானா இல்ல கொஞ்சமாச்சும் மாறினானா? என்னமா சொல்ல, தினமும் குடிக்கிறான், அடிக்கிறான், திட்டுறான். அப்படியா? ஆமாமா ஆமாமா, எத்தனை முறை சொன்னாலும் கேட்க மாட்டாரு, சொல்லி சொல்லி வெறுத்து போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்டு மங்கம்மா கொஞ்ச நேரம் யோசிச்சு, சரி உன் புருஷன் உன் பேச்சை கேக்குற மாதிரி நான் செய்யறேன், நான் சொன்னதை செய் இன்னும் சொன்னாங்க. அத கேட்ட பத்மா ஆச்சரியமா, அப்படி பண்ணீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகுமா அப்படின்னு சொல்ல மங்கம்மா எந்திரிச்சு அவங்க ரூமுக்குள்ள போனாங்க. அங்கே இருந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த கங்கம்மா, அத்தை என்ன ஏதோ சொன்ன மாதிரியே சொல்லிட்டு உள்ள போறாங்க, இந்த முறை என்னத்தை எடுத்துட்டு வராங்களா பாப்போம் நினைச்சுக்கிட்டு பாத்துட்டே இருந்தா. உள்ளுக்கு போன மங்கம்மா கையில ஒரு குட்டி மணியை எடுத்துட்டு வந்தாங்க. வந்து பத்மா முன்னாடி உக்காந்து அவங்க முன்னாடி இருக்கிற டேபிள் மேல அந்த மணிய வச்சாங்க. அந்த மணிய பார்த்து, அட அத்தை என்ன மணியை எடுத்துட்டு வந்திருக்காங்க, இதை எடுத்துட்டு போய் தினமும் அவங்க புருஷன் முன்னாடி மணி ஆட்ட சொல்லுவாங்களா என்ன அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போதே மங்கம்மா, இந்தா இந்த மணியை எடுத்துக்கோ, உன் புருஷன் முன்னாடி இந்த மணி அடிச்சு நீ உன்னோட புருஷனை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறியோ அத சொல்லு, அந்த நொடியில இருந்து நீ சொன்ன மாதிரி தான் செய்வான். அந்த வார்த்தைகள் கங்கம்மாவுக்கும் பத்மாவுக்கும் ரொம்ப ஆச்சரியத்தை உருவாக்குச்சு. அதே விஷயத்த பத்மா மங்கம்மாவை கேட்டாங்க. அது என்னம்மா, இந்த மணி அடிச்சு சொன்னா அவரு ஏன் கேக்குவாரு? ஏன்னா இது மேஜிக்கல் மணி, இத அடிச்சு சொன்னா அடுத்தவங்க யார் மணி அடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வசமாயிடுவாங்க, நீயே பாரு போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மணிய கொடுத்தாங்க. பத்மா அந்த மணிய சந்தோஷமா வாங்கிக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. அவங்க போனதுமே கங்கம்மா, என்னது அடுத்தவங்கள எப்படி வேணாலும் ஆடி வைக்கிற மணியா? அடடடடா, என் அத்தை கிட்ட இவ்ளோ நல்ல பொருள் எல்லாம் இருக்கா? ச்சே, எனக்கு இத்தனை நாளா தெரியாம போயிருச்சே. தேவையில்லாம நல்ல பவர் இருக்கிறத மிஸ் ஆயிட்டனே. அது மட்டும் என் கையில இருந்துச்சுன்னா எங்க அத்தைய எப்படி வேணாலும் ஆட்டி வைப்பேன், எனக்கு தேவையானதெல்லாம் அவங்க கிட்ட இருந்தே வாங்கியிருப்பேன் நினைச்சுக்கிட்டு அப்படியே நின்னா. மருமக அப்படியே நிக்கிறத பார்த்த மங்கம்மா, என்னடி பொம்மை மாதிரி நின்னுட்டு இருக்க? அட ஒண்ணுல அத்தை, சரி போய் வேலைய பாரு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ள போனாங்க. அவங்க போனதுமே கங்கம்மா, அட இப்ப என்ன போச்சு, இப்ப அந்த பத்மாவோட வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்க போயிட்டு இதே மாதிரி ஒரு மணி அங்க வச்சுட்டு அதை எடுத்துட்டு வந்தா போச்சு, அவ்வளவுதானே நினைச்சுக்கிட்டே வெளியே வந்து பத்மாவை ஃபாலோ ஆகிக்கிட்டே அவங்க வீட்டு வரையும் போனா. பத்மா வீட்டை பார்த்து, வீடு இதான் போலியே, சரி நாளைக்கு டைம் பார்த்துக்கிட்டு இங்க வந்து அந்த மணியை எடுத்துருவோம் நினைச்சுக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டா. நினைச்ச மாதிரியே அதே போல இன்னொரு மணியை ரெடி பண்ணிட்டா. விடிஞ்சதுமே அந்த மணியை எடுத்துக்கிட்டு பத்மா வீட்டுக்கு வந்தா. கங்கம்மாவை பார்த்ததுமே பத்மா, அம்மா நீங்களா, வாங்க வாங்க சொல்லிட்டு உள்ள வெல்கம் பண்ணாங்க. கங்கம்மா அப்படியே போய் அங்க உட்காந்துக்கிட்டாங்க. நீங்க எங்க வீட்டுக்கு எதுக்குமா வந்தீங்க? சும்மாதான் எங்க அத்தை கொடுத்த மேஜிக்கல் மணி வேலை செய்தா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன். ஏமா வேலை செய்யாது, ஒரே ஒரு நாள்ல அவரு முழுசா மாறிட்டாரு, வேலைக்கு போயிருக்காருமா. நிஜமாவே அந்த மேஜிக்கல் மணி ரொம்ப சக்தி வாய்ந்தது, அதை கொடுத்த உங்க அத்தைக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டு இருக்கேமா சொல்லிக்கிட்டே அந்த மணி எடுத்து கங்கம்மா முன்னாடி வச்சாங்க. அந்த மணிய பார்த்ததுமே கங்கம்மா கண்ல சந்தோஷம். அப்படி அந்த மணிய தொட போகும்போது பத்மா, அம்மா இந்த மேஜிக்கல் மணியால என் தேவை தீந்துருச்சு, இதை எடுத்துட்டு போய் உங்க அத்தைக்கு கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்டதுமே கங்கம்மா ஷாக்கு. அப்படின்னா நான் மாத்த தேவையே இல்ல, அப்படியே மணி என் கைக்கு வந்துருச்சே, எப்படிடா திருடுறதுன்னு நைட்டெல்லாம் பிளான் போட்டேன், இப்ப எந்த டென்ஷனுமே இல்லாம அதுவே என் கைக்கு வரப்போகுது அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க. அத பார்த்து பத்மா, என்னம்மா யோசிக்கிறீங்க? அட ஒண்ணு இல்ல, அப்படியே எடுத்துட்டு போய் எங்க அத்தைக்கு கொடுத்துறேன் தா சொல்லிட்டு அந்த மணியை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்புனாங்க. வீட்டுக்கு வந்து,
இத வச்சு இப்ப என்ன பண்றது? எங்க அத்தை அவங்க கிட்ட இருக்கிற மேஜிக்கல் பொருட்களை எனக்கு கொடுக்காம ஊர்ல எல்லாருக்கும் கொடுப்பாங்கல்ல, அவங்க முன்னாடி இந்த மணி அடிச்சு அவங்கள நான் நினைச்சதெல்லாம் செய்ய வைக்கிறேன். இனிமே எல்லா மேஜிக்கல் பொருட்களும் எனக்கே கொடுக்கற மாதிரி பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா. நினைச்ச மாதிரியே மாமியார் கிட்ட போனா. போய் நின்னா. மருமகளை பார்த்த மங்கம்மா, என்னடி இப்படி வந்திருக்க, என்ன விஷயம்? அது இதுன்னு என்ன சொல்ல? கேட்டதுமே கங்கம்மா அது வரைக்கும் ஒளிச்சு வச்சிருந்த மணிய கையில எடுத்துக்கிட்டு கண்ணை கட்டியா மூடிக்கிட்டு மணி அடிச்சு, இன்னில இருந்து உங்ககிட்ட இருக்கிற மேஜிக்கல் பொருட்கள் எல்லாம் எனக்கே தரணும், நான் என்ன செஞ்சாலும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் சொல்லி கண்ணை திறந்தா. மங்கம்மா அப்படியே நின்னாங்க. கங்கம்மா சிரிச்சுக்கிட்டே, அப்பாடா சொல்லிட்டேன் அத்தை, போய் உங்ககிட்ட இருக்கிற மேஜிக்கல் பொருட்களிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்தது எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டா. அத கேட்டதுமே மங்கம்மா கைய கட்டி அப்படியே நின்னு, அப்படியேம்மா இப்பவே தரேன் சொல்லிட்டு பின் திரும்பினாங்க. கங்கம்மா சிரிச்சுக்கிட்டே இருந்தா. பின்னாடி திரும்பின மங்கம்மா மறுபடியும் முன்னால திரும்பி கங்கம்மா கண்ணத்துல ஓங்கி ஒன்னு அறிஞ்சாங்க. கங்கம்மா ஷாக்கு. மேஜிக்கல் பொருள் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஏன் அத்தை கண்ணத்துல அடிக்கிறீங்க? ஒன்னே ஒன்னு அரைஞ்சு விட்டுட்ட, சந்தோஷப்படு. நீ மணி அடிச்சதுமே சரிங்கம்மான்னு சொல்லிட்டு நீ சொன்னதெல்லாம் செய்வேன்னு நினைச்சியா அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்டதுமே கங்கம்மா ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. அது என்ன, நீங்க தானே சொன்னீங்க இது மேஜிக்கல் மணின்னு, இத யார் முன்னாடி அடிக்கிறோமோ அவங்க சொன்னதை செய்வாங்கன்னு. ஆமா சொன்னேன், ஆனா அதோட பவர் ஒரு முறை தானே வேலை செய்யும், அதுக்கப்புறமா அது நார்மல் மணி தான் அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்ட கங்கம்மா, மறுபடியும் பிளான் ஃப்ளாப் சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க.